على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أبرئ نفسي إن النفس لأمارة بالسوء إلا ما رحم ربي إن ربي غفور رحيم صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن الله لا ينظر إلى صوركم وأموالكم ولكن إنما ينظر إلى قلوبكم وأعمالكم رواه مسلم. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசியாக நாங்கள் பார்த்தோம் இந்த நோய் வருவதுடைய முறை. இந்த நோய் வந்தால் ஒரு மனுஷனுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கிற வெகுமதிகள் என்ன என்றதை நாங்கள் சென்ற கிழமைக்கு முந்தின கிழமை பாடத்தில் பார்த்தோம். இந்த நோய் ரெண்டு வகை இருக்கு. ஒன்று எங்களோட உடலில் ஏற்படக்கூடிய நோய், இன்னும் ஒன்றிக்கு எங்களோட உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய். ரெண்டு வகையான நோய். ஒன்று உடம்பில் ஏற்படக்கூடிய நோய், இன்னும் ஒன்றிக்கு எங்களோட உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய். உண்மையிலேயே சொல்ல போனால் எங்களோட உடம்பில் ஏற்படுகின்ற நோயை விட பாரதூரம் எங்களோட உள்ளத்தில் நோய்வாய்ப்பட்டால் பெரிய பாரதூரம். உடல்ல ஒரு மனுஷனுக்கு நோய்வாய்ப்பட்டு அந்த சிகிச்சை செய்கிறாரு அல்லது செய்யாமல் அவர் கடைசி நிலைமை என்னவாகும், மௌத்தாயிடுவார். இந்த உள்ளத்தில் நோய் வந்து விட்டால் அவரோட நிலைமை மோசமாயிடும். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மினல் கிப்ர். யாருடைய உள்ளத்தில் ஒரு அணு அளவு கூட பெருமை இருக்குமோ அவர் எங்கே போக மாட்டாரு, சொர்க்கம் நுழைய மாட்டார். எவ்வளோ பாரதூரமான ஒரு விஷயமாய்க்கும் எங்களோட உள்ளம் கெட்டு போறது. என்னை உட்பட சொல்றேன், அல்ல எங்களுடைய உள்ளங்கள் எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தணும், சுத்தப்படுத்தணும். நாங்கள் உள்ளம் சரியாக இருந்தால், எங்களோட உள்ளம் சரியாக இருந்தால் எங்களோட எல்லா அமால்களும் சரியா இருக்கும். நாங்கள் நீங்க எப்படி பழவிட்டோம்டா, எங்களோட தலப்பாவை சரி பார்க்கிற, முகத்தை சரி பார்க்கிற, உடுப்பை சரி பார்க்கிற, செருப்பை சரி பார்க்கிற, நாங்கள் யாரும் என்ன செய்யறதில்ல. எங்களோட உள்ளம் சரியா இருக்குதா, அது சரியா இயங்குதா என்றதை பார்க்கிறது ரொம்ப குறைவு. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபீ குலூபிஹிம் மரத், அவர்களோட உள்ளங்கள்ல நோய் இருக்குது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் சொல்றான் அவங்க உள்ளத்துல நோய் இருக்குது. அதனால தான் அல்லாஹ் தஆலா நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், யா நிசா அன் நபியி லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசாஇ இன் தகைதுன்ன. அல்லாஹ் தஆலா சொல்றான் நபிமார்களோட, அதாவது ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்களை பார்த்து, பெண்களே நீங்க மற்றவங்கள மாதிரி இல்லை. அது பொதுவாக எல்லாருக்கும் அந்த சட்டம் தான் வரும். ரசூலுல்லாஹோட மனைவிமார்களை பார்த்து அல்லாஹ் தஆலா பேசுறான், நீங்க அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக இருந்தால், நான் இது யாரும் லேசா நினைக்கிறல, ஆனா பாருங்க அல்லாஹ் சொல்ற வசனத்தை, நீங்க உண்மையாகவே பெண்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க உண்மையாகவே அல்லாஹ்வை பயப்படக்கூடிய பெண்களாக இருந்தால் ஃபலா தக்தஅன பில் கவுல், நீங்க பேசுற நேரம் வளைஞ்சி பேசவானம். ஏன் தெரியுமா, ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன். அல்லாஹ் தஆலா சொல்றான், எவர்ட உள்ளத்துல நோய் இருக்குதோ அவங்களுக்கு ஒரு ஆசை வரும். பொம்பளோட சத்தத்தை கேட்டோன்னு என்ன வரும், ஒரு ஆசை வரும். இந்த பொம்பளை பார்த்தா நல்லா இருக்குமே, பேசினா நல்லா இருக்குமே. அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க உங்களோட வீட்டுக்கு வெளியே இருக்கிறவங்க யாரு சார் வந்து கதவை தட்டினாலும் நீங்க வளைஞ்சு பேசவான. வகுல்ன கௌலம் மஅரூஃபா, நீங்க சரியாகவே பேசிடுங்க. பெண்கள் உள்ளுக்கு இருந்து பேசினா வெளியிருக்கிற ஆண்கள் பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு பேச சொல்றாங்க அல்லாஹ் தஆலா. ஏன்னா எங்களோட உள்ளங்கள்ல நோய் இருந்தால் பாவத்தின் பக்கம் அந்த நோய் என்ன செஞ்சிடும், அப்படியே அழைச்சு கொண்டு போய்த்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க,
புகாரில முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அலா அறிஞ்சுக்கோங்க, மக்கள் அறிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. வஇன்ன ஃபில் ஜஸதி, இந்த உடம்புல முதுகத்துன், ஒரு சதைப்பிண்டம் ஒன்று இருக்குது. நீங்க எல்லாம் அடிக்கடி கேட்டிருப்பீங்க இந்த ஹதீஸ். இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு, அந்த உள்ளம் சீராகிவிட்டால், அதாவது அந்த சதைப்பிண்டம் சீராகிவிட்டால் மற்ற எல்லாமே சீராகும். வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, அந்த சதைப்பிண்டம் கெட்டு போகிட்டென்றால், பொறாமையால, வஞ்சகத்தால, பெருமையால, மற்றவங்க இழிவா பார்க்கறதால, அதால் அது கெட்டு போகிட்டென்றால் உங்களோட எல்லா அமால்களும் கெட்டு போய். உதாரணத்துக்கு நாங்க அல்ல எங்கட வாய்களையும் பாதுகாக்கணும். அமல் செய்ய சரியான லேசி எங்களுக்கு. அமல் செய்யறது எப்படி? சரியான லேசி. நான் சொல்றேன் லேசி. அமல் செய்யலாம். பிஷா தொழுதோமா இல்லையா? நாங்கள் லசையும் தொழுதோம். இமாம தொழுவிச்சாரு, இமாம் தொழுவிச்சாரு, அதை கேட்டுக்கொண்டே இருந்தோம், சலாம் கொடுத்துட்டோம். நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன், யாரை பத்தியும் பேசாதீங்கப்பா என்று சொல்லி அனுப்பினா வெளியே போக்குள்ள யாரும் சரி கண்டா பேசிப்பாடு. பாவத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்றது ரொம்ப கஷ்டம். ஆனா நன்மை செய்யல, நன்மை லேசா செய்யல. பாவத்திலிருந்து முதலாவது எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த உள்ளத்துல பாவங்கள் ஏற்படுறதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. அதாவது இந்த உள்ளம் சீர் கெட்டு போறதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு. ஒன்று, இந்த உள்ளத்துல எப்ப பாவங்கள் கூடுமோ இந்த உள்ளம் செத்துடும். உள்ளம் சாகுற எங்களுக்கு விளங்குறல, உள்ளம் சாகும். பாருங்க, நாங்க கண் பார்வை கொஞ்சம் குறைஞ்சுக்கொண்டு போகல என்ன செய்வோம்? ட்ரீட்மெண்ட் செய்வோம். கை கால்கள் வேலை செய்யாத என்ன செய்வோம்? ட்ரீட்மெண்ட் செய்வோம். சிலவங்க முடி பழுத்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்க கருப்படிச்சு கொண்டே இருக்கிற முறையில் சொல்லப்பட்டிக்கு அது தவறில்லை. ஆனா எப்பயுமே நாங்க என்ன செய்யறோம்? எங்கட உள்ளத்துக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் செய்யறோமா? அதனால தான் இந்த முந்தி உள்ள சூஃபியாக்கள் இருக்கிறாங்களே, இந்த நாட்டுக்கு வந்த சூஃபியாக்கள் இருக்கிறேன், இவங்க என்ன செய்வாங்கண்டா ஒரு 10 பேர் 5 பேர் 20 பேரை கூப்பிட்டு திக்ர் ஹல்காக்களை வைப்பாங்க. திக்ர் ஹல்காக்களை வைப்பாங்க, திக்ர் செய்வாங்க, உள்ளத்தை சுத்தப்படுத்துவாங்க. அது இப்ப இல்லை, எல்லாமே குறைஞ்சு போய்த்தாச்சு. நான் சொல்ற சத்தம் போட்டு திக்ர் செய்யறதல்ல, அதாவது முறை ஒன்று இருக்காது. உள்ளத்தை சுத்தப்படுத்துற வேலை எங்கள்கிட்ட நடக்கிற இல்லை, நாங்க அதை கட்டாயமா செய்யணும். அப்ப இந்த உள்ளம் ரெண்டு விஷயங்களால மௌத்தாகிடும். ஒன்று, ஒரு மனிதர் பாவம் செஞ்சு 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 போக்கல அவருக்கு இந்த உள்ளம் செத்து அப்படியே இல்லாம போய்த்தரும், அவர் உள்ளம் செத்துடும். திருமதியில் ஒரு ஹதீஸ் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னல் அப்த இதா அக்தஅ கதீஅத்தன், ஒரு மனிதன் பாவம் செஞ்சிட்டால், நுகிதத் ஃபீ கல்பிஹி நுக்தத்துன் சௌதா, அவருடைய உள்ளத்துல ஒரு டொட் போடப்படும் என்றாங்க. ஒவ்வொரு பாவம் செய்யற நேரம் எங்க உள்ளத்துல என்ன செய்யப்படும்? ஒரு டொட் புலும். ஃபைதா ஹுவ நஸஅ வஸ்தக்ஃபர வதாப சுகில கல்பு, யார் ஒருவர் அந்த பாவத்திலிருந்து விலகி இஸ்திக்பார் செஞ்சு பாவ மன்னிப்பு செய்யறாங்களோ அவங்களோட உள்ளம் தூய்மையாகி விடும். வைன் ஆத ஸீத ஃபீஹா ஹத்தா தஅலு கல்பஹு, யார் ஒருவர் அந்த பாவத்தை பத்தி யோசிக்காம திரும்ப 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 அந்த பாவத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்களோ, சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உள்ளம் இருக்குதானே, இந்த உள்ளம் அப்படியே மூடப்பட்டு விடும் என்றாங்க. அப்படியே மூடும் வரைக்கும் அது பெய்து கொண்டிருக்கும். சொல்லிட்டு சொன்னாங்க ஃபதாலிக ரான் என்றாங்க. ரான் என்று சொன்னால் எங்கட உள்ளம் எப்ப கெட்டு போன என்று விளங்கியலும் என்றால், நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு, படிக்கிறதுக்கு, தொழுகிறதுக்கு, குர்ஆன் ஓதுறதுக்கு, இந்த நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு எப்ப எங்கட உள்ளம் இடம் கொடுக்காம இருக்குதோ அப்ப எங்கட உள்ளம் செத்து இருக்குது. இதுதான் உண்மை, யாருக்கும் மறுக்க இயலாது. ஹதீஸ் ஸல்லல்லாஹு குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ் தஆலா, கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன், அவர்கள் சம்பாரிச்சு கொண்ட ஒன்றன் காரணமாக அவங்களுடைய உள்ளங்கள் பாவத்தால் அப்படியே மூடி இருக்குது என்று சொல்றான் அல்லாஹ் தஆலா.
அதனால முதலாவது பாவங்கள் செய்ய செய்ய என்னவாகும் என்றால் எங்களோட உள்ளங்கள் அப்படியே செத்து போக ஆரம்பிச்சிடும். இரண்டாவது, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஒரு சொல் வருது, யார் ஒருவர் பேச்சை கூட்டி கொண்டிருப்பாங்களோ, நிறைய பேசுறாள், சும்மா தேவைக்கில்லாம பேசுறாரு, சந்திலையும் பொந்திலையும் முடுக்கிலையும் பேசணும் தான் இல்லைன்றல, ஆனால் அதுக்கு ஒரு அளவு இருக்கு. அனாவசியமான பேச்சுக்கள், தேவையில்லாத பேச்சுக்கள். மன் கஸர கலாமுஹு கஸர ஸக்துஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, யார் அதிகமாக பேச ஆரம்பிப்பாங்களோ, அதிகமாக பேசுவாங்களோ, அவர்களோட உள்ளத்துல தவறுகள் நிறைஞ்சிடும், தவறுகள் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிடும். ومن كثر سقطه, யாருடைய தவறுகள் அதிகரிக்குமோ, قل حياؤه, அவருக்கு வெட்கம் குறைஞ்சிடும் என்றார். பேச்சு கூட கூட என்ன செய்யும், வெட்கம் குறைஞ்சிடும். ومن قل حياؤه, எவருக்கு வெட்கம் குறையுமோ, قل ورعه, அவருடைய பேணுதல் அப்படியே இல்லாம போய்த்திடும். பேணுதல் ஒன்று இருக்கு எங்களுக்கு. நாங்கள் பாதையில் போற நேரம் எங்களோட பார்வையை தாழ்த்துறது, தொழுகையில் உள்ளத்தையும் அமால்களையும் ஒரு இடத்துல ஒன்று கொண்டு வாருது, இவைகள் எல்லாமே அந்த பேணுதல் ஒன்று இருக்காது. ஹராம் ஹலால்ல மற்ற எல்லா விஷயங்களும் பேணுதலே இருக்காது, பேணுதல் குறைஞ்சிடும். ஒமன் கல்ல வரூஹு மாத்த கல்புஹு, யாருக்கு பேணுதல் குறைஞ்சிடுமோ அவருடைய உள்ளம் மௌத்தாகிடும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க. அதனால உள்ளங்களும் மௌத்தாகிற, நாங்கள் உயிரோடு இருக்கிற நேரமே எங்களோட உள்ளங்களும் என்ன செய்யற, மௌத்தாகிற. அதனால இயன்றளவு நாங்கள் என்ன செய்யணும்னா எங்களோட உள்ளத்தை நாங்கள் ஃப்ரெஷ் பண்ணி கொண்டே இருக்கோம், உள்ளத்தை கழுவி கொண்டே இருக்கோம். எப்படி உள்ளத்தை கழுவுறது? காலைல புண்ணு வந்தா என்ன செய்யலாம், டிட்டோல் போட்டு கழுவி மருந்தை போடலாம். உள்ளத்தை எப்படி கழுவுறது? இந்த உள்ளத்துக்கு அரபுல சொல்லுவாங்க கல்ப் என்றுவாங்க. கல்ப், காஃப், கேஃப் வந்தால் நாய், கல்ப், கல்பன்னா புரள்றதுக்கு சொல்றேன். நிறைய பேர் நாங்கள் வாழ்க்கையில் பார்த்துருப்போம், நல்லா எங்களோட பழகி நல்லா ஒண்டா வாழ்ந்தவர், ஒண்டா சிரிச்சவர், ஒண்டா திண்டவர், திடீர்னு மாறுவார். எப்படி மாறினாருன்னு எங்களுக்கு தெரியா. இந்த கல்ப் என்றது இந்த கல்ப் அப்படியே புரள்றதுக்கு தான் சொல்றது கல்ப் என்று. அப்ப இந்த உள்ளமைக்குத்தானே இந்த உள்ளத்தை நாங்க சுத்தப்படுத்தணும். எப்படி சுத்தப்படுத்தலும்னா துஆக்கள்ல மட்டும்தான் இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்தல். துஆ, குர்ஆன் ரெண்டும் கட்டாயமா ஒரு சின்ன பாடமாக இருந்தாலும் ஆக முக்கியமான விஷயம். எப்பயும் எங்களோட உள்ளத்தை சுத்தமாக வச்சுக்கொள்றது நாங்கள் முயற்சி செய்யணும். சரி, முக்கியமான ஒரு 6 துவாக்கள் இருக்குது. 6 துவாக்களை நாங்கள் சொல்றோம். இயலுமானவங்க இந்த துவாக்களை கேளுங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு நாங்கள் கேட்குற மாதிரி எங்களோட உள்ளத்துக்கும் நாங்கள் என்ன செய்யணும், துவாக்களை கேட்கணும். ஏன்னா இந்த உள்ளம் அல்லாஹ்வோட கையில் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுகல்லிபுல்லாஹு கைஃப யஷா, அவன் எப்படி நான்றான் அப்படி திருப்பிடுவான் இந்த உள்ளத்தை. அதனால எங்களோட உள்ளத்துக்காகவே நான் குறிப்பா துவா செய்வோம். குர்ஆன்ல ஒரு துவா வருது, சூரத்துல் ஆல் இம்ரான்ல, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா. என்ன அர்த்தம்? அல்லாஹ் கிட்ட நாங்கள் துவா செய்யணும், யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டியதுக்கு பின்னால எங்களோட உள்ளங்களை சறுக்கி விடாது. நேர்வழி காட்டிக்கிறாய், நாங்கள் ஈமானோடு இருக்கிறோம், இஸ்லாத்தோடு இருக்கிறோம், எங்களோட உள்ளத்தை என்ன செஞ்சிடாது, நீ அப்படியே சறுக்கி வச்சிடாதே. திருமிதியில் ஒரு துவா வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிக்கடி கேட்பாங்களாம். என்ன துவா? அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை பிரட்டுபவனே, சப்பித் கல்பி அலா தீனிக வ தஆத்திக வ ஈமானிக வ ஹுப்பிக யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த உள்ளத்தை நீ சரிபடுத்துவாயா, உனக்கு நினைச்சா பெரட்டிடலும், அல்லாஹ் நினைச்சா பெரட்டிடலும், எங்களுக்கு விளங்காமே பெறலும். யா அல்லாஹ் இந்த உள்ளத்தை உன்னை தீன்ல, உன்னை வழிபடுறதுல, உன்னை நம்பிக்கை கொள்றதுல, உன் மீது அன்பு கொள்றதுல எங்களோட உள்ளத்தை அப்படியே நீ தரிப்படுத்துவாயா. எல்லாரும் கேளுங்க இந்த துவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி கேட்பாங்களாம், அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக வ தஆத்திக வ ஈமானிக வ ஹுப்பிக யா அல்லாஹ். மூன்றாவது துஆ,
இதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிக்கடி கேட்பாங்களாம், அல்லாஹும்ம தஹீர் குலூபனா மினன் நிஃபாக், யா அல்லாஹ் எங்கட உள்ளங்களை நயவஞ்சகத்தனத்தை விட்டு எங்களை சுத்தப்படுத்துவாயாக. நாங்க எல்லாரும் ஏதோ ஒரு வகையில், அல்லாஹ் என்னையும் பாதுகாக்கணும், ஏதோ ஒரு வகையில் நாங்கள் முனாஃபிக் தன்மை உள்ளவங்களா இருக்கிறோம். இது உண்மை. ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு வகையில் நாங்கள் நிஃபாக் எங்களோட உள்ளத்தில் இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அடிக்கடி துவா செய்யணும், அல்லாஹும்ம தஹீர் குலூபனா, அல்லது அல்லாஹும்ம தஹீர் கல்பி மினன் நிஃபாக் வ அமலனா மினர் ரியா வ அல்ஸனதனா மினல் கதிப் வ அயூனனா மினல் ஹயானா இன்னக தஅலமு ஹாயினத்தல் அயூனி வமா துஃபி ஸுதூர். 4வது துவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதையும் அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. அல்லாஹும்ம ஆதி அன்ஃபுஸனா, யா அல்லாஹ் எங்கட உள்ளங்களை தக்வாஹா இறையச்சமுள்ள உள்ளங்களாக தருவாயாக, எங்களுக்கு இறையச்சத்தை தருவாயாக. வஸக்கிஹா, எங்கட உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. வ அன்த கைரு மன் ஸக்காஹா, அந்த உள்ளத்தை பரிசுத்தமாக்குறதுல நீ தான் சேர்ந்தவன், உன்னை தவிர வேறு யாருக்கும் என்ன செய்யலாது. ஒரு மனுஷன் உடம்புல ஒரு ஆள் மௌத்தாகினால் கடைசிய செயல் இழந்து போற உறுப்பு எது? கண்ணா சார், கண்ணா சார், உள்ள மட்டும் சொல்றோம். வியாதி வச்சு அப்படி ஏதாவது தெரியுமா? விட்டுடுவோம் இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிக்கடி துஆ செய்வாங்க, நபி அல்லாஹ் எங்களோட உள்ளத்துல தக்வாவை நீ ஏற்படுத்துவாயாக, எங்களோட உள்ளத்தை சுத்தப்படுத்துவாயா. ஏன்னா அல்லாஹ்க்குத்தான் எங்களோட உள்ளத்தை சுத்தப்படுத்தேன், வேற யாருக்குமே இல்லை. இன்னொரு துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபஹுடைய நேரத்தில் கேட்பாங்க, அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, யா அல்லாஹ் என் உள்ளத்தில் நீ வெளிச்சத்தை தருவாயா. வெளிச்சம் ஈக்கணும் எங்களுக்கு, அப்பதான் கெடுதி விளங்கும், ஹராம் விளங்கும், பொறாமப்படுறேன்னா இல்லையாண்டு விளங்கும், பெருமைப்படுறேன்னா இல்லையாண்டு விளங்கும், மற்றவனை மதிக்கிறதா இல்லையாண்டு விளங்கும். எப்பண்டா எங்கள் உள்ளம் வெளிச்சமா இருந்தா தான். உள்ளம் கருப்பா இருந்தா ஒன்றுமே விளங்காது. என்ன விளங்க போகுது? எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி விட்டா என்ன விளங்குது போகுது? பக்கத்தில் உள்ள ஆளே விளங்காது. சும்மா யோசிச்சு பாருங்க, உள்ளம் இருளாகி விட்டா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி துஆ செய்வாங்களாம், அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, யா அல்லாஹ் என் உள்ளத்துல நீ வெளிச்சத்தை தருவாயாக என்று சுபஹுடைய நேரத்தில் துஆ செஞ்சிருக்கிறாங்க. 6வது துஆ, ஒரு உள்ளத்தை விட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் கல்பின் லா யக்ஷா, யா அல்லாஹ் உன்னிடத்துல உனக்கு அடிபணியாத உள்ளத்தை விட்டும் நாங்கள் பாதுகாப்பு தேடுறோம். முக்கியமான 6 துவாக்கள். இந்த துவாக்களை இன்ஷா அல்லாஹ் பாடமாக்கிக்கோங்க, ஓதுங்க. அல்லாஹ் தஆலா எங்களோட வாழ்க்கையில் செழிப்பையும் ரஹ்மத்தையும் செய்வானாக. கடைசியாக ஒரு சுமார் கதை ஒன்று தான். இந்த உள்ளத்தை கட்டுப்படுத்துறதுன்றது லேசான விஷயம் அல்ல. உள்ளத்தை கட்டுப்படுத்துறதுன்றது லேசாக எங்களுக்கு வராது. இன்றைக்கு 2000 குர்ஆன் ஆயத்தை ஓதி 2 துஆ ஓதினா உள்ளம் கட்டுப்பாடாகி நின்று அப்படி வராது எங்களுக்கு. இதுக்கு காலம் நேரம் ஒதுக்கணும், தனிமையில் நாங்கள் இருக்கணும். உள்ளம் எங்களுக்கு எங்களோட கண்ட்ரோலில் வந்துட்டா எல்லாமே சரி. ஒரு தியானம் செய்யக்கூடிய ஒரு ஆள் யோசிச்சாராம், அது இவ்வளோ பாவம் செய்யறாப்பா. உடனே என்ன செஞ்சாராம், எல்லாத்தையும் திறந்து போட்டு துறவியா மாறிட்டாராம். காட்டில் போய்த்து இப்போ அவர் ஒரு இடத்துல இருந்து அந்த காலத்தில் துறவரத்தில் இருக்கிறார், தியானத்தில் இருக்கிறார். தியானத்தில் இருக்கிற நேரம் சொல்ல வர என்னன்னா, இந்த உள்ளத்தைங்களுக்கு ஒருமைப்பாட்டு கொண்டு வரது சரி கஷ்டம். அதுக்கு தியாகம் தேவை, அதுக்கு டைம் எடுக்கும். அப்போ இவர் தியானத்தில் இருக்கிற நேரம் ஒரு பெண்மணி அந்த பாதையில் தண்ணி எடுக்கிறதுக்கு போனாவாம். இப்போ இவர் பார்த்துட்டார். இப்போ யோசிச்சாரம், அடுத்த நாளைக்கு இந்த பொம்பளை வார நேரம் இந்த கண்ணை என்ன செய்யணும், மூடிக்கொள்ளணும் என்று 2வது நாள் கண்ணை மூடிக்கொண்டாராம். 2வது நாள் கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய்கிற நேரம் அந்த பொம்பளை ஒரு வாசனை திரவியம் ஒன்று போட்டுக்கொண்டு வருவாவும். அந்த வாசம் அப்படியே அவருடைய மூக்கில் விளங்கிச்சான், மூக்கால பேசிச்சான். இப்போ பார்த்தாராம் 2வது நாள் கண்ணையும் மூடணும், நாளைக்கு பஞ்சை வச்சு மூக்கே மூடி வாயால் மூச்செடுத்தா சரியான்னு நினைச்சாராம். இப்போ 3வது நாள் தியானத்தில் இருக்கிறாராம். இப்போ ஒரு சலங்க சத்தம் கேட்குதான்.
பொம்பளை போக்குல எனக்கு சலங்க சத்தம் காலில் போட்டுரு. இப்போ காதுக்கு கேட்டு வேற வச்சார், என்னடா இது, கண்ணே மூடினேன் முக்கம் மூடினேன் காதாலையும் கேட்குது. அடுத்த நாள் எல்லாத்தையும் மூடிக்கொண்டாராம். இப்போ 4வது நாள் இவர் மூக்கை மூடி கண்ணை மூடி காதை மூடி தியானத்தில் இருக்கிறாராம். உள்ள சொல்லுதான், இந்த டைமுக்கு தான் அவர் வாரேன், இந்த டைமுக்கு தான் அவள் வருவான். உள்ளம் சொல்றதோடு எல்லாத்தையும் திறந்து பட்டுச்சான். சொல்ல வந்து என்னன்றால், இந்த உள்ளம் கண்ட்ரோல்ல இல்லாட்டி கண் கண்ட்ரோலுக்கு வராது, காது கண்ட்ரோலுக்கு வராது, வாய் கண்ட்ரோலுக்கு வராது, மூக்கு கண்ட்ரோலுக்கு வராது. உள்ளத்தை தான் நாங்கள் என்ன செய்யணும், பெஸ்ட்டுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொண்டால் அமால்கள் லேசாக எங்களுக்கு செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த காலம் ஒரு முக்கியமான ஒரு பாடம் வந்திருக்குது. இப்போ ஒரு நோய்